ஹாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம். இப்போ நான் பன்னீர் பிரியாணி தாங்க செய்ய போறேன். இந்த பன்னீர்ல இது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மஞ்சத்தூள் போடலாம், கொஞ்சம் கறி மிளகாத்தூள், ரொம்ப வேணாம். இஞ்சி பூண்டு இப்பதான் அரைச்சேங்க, அதனால இதை அப்படியே வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேசுறீங்க. இந்த மாதிரி பேசி வச்சுட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாம் லாஸ்டா தானே போட போறோம். உப்பு போடணுங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், சும்மா கொஞ்சமா. இது மாதிரி பேசி வச்சிருந்தாங்க. அது அப்படியே கொஞ்ச நேரம் ஆகட்டும். டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து அது கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது இதெல்லாம் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசிங்க. இது போட்டுக்கலாம், போட்டு ஊற வச்சிடலாம். இது பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி இது இது பொரிக்கிறதுக்கு, பன்னீர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமா ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிட்டு பொரிச்சிக்கலாம். அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம், ஆனா கொஞ்சம் ஊற்றி பொரிச்சுக்கலாம். ஒரு அரை வேக்காடுங்க வெந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும் வெந்ததுன்னா. அதனால கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பட்டை, லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு இப்போ அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இதையும் அதையும் பண்ண 10 வச்சுதான் வச்சுக்கோங்களா, இது தீஞ்சிரும், அதை எடுக்க முடியாது. அதனால இதை எடுத்துட்டு பார்த்து தான் நம்ம இதை செய்ய முடியும். எண்ணெய் காஞ்சி ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு இலையை பிச்சு வச்சுருக்கேன், ஒரு 4 லவங்கப்பூ, ஒரு அன்னாச்சி மொட்டு சின்னதாக அவ்வளோதான் வச்சுருக்கேன். அப்புறம் சோம்பு தாளிக்கிறப்ப சோம்பு போடணும், அதையும் எடுத்து வச்சிடலாம்.
போட்ட உடனே நல்லா சேர்ந்து அப்போதாங்க அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சையாக போட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால இது மாதிரி பொரிச்சிக்கலாம், நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் தெரியல போட்டேன்னா என்னான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தாலும் போட்டேனான்னு தெரியல. இன்னைக்கு பிரதோஷங்க, சரி காலையிலேருந்து வேலை சரியாக இருந்தது, லேட்டாக இப்போ தான் செய்கிறேன். காலையில் சாப்பாடுலாம் அவர் சாப்பாடு கட்ட வேணான்ட்டார், அதனால போயிட்டாரு. இப்போ செய்யணும். அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பிரியாணி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணுறப்ப போட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா இதுலேயே உப்பு போட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பண்ணியாச்சு. அதனால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ பற்ற வச்சுக்கலாங்க. நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இது கரண்டி வேறு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு இப்போ இதை எடுத்துட்டு தான் இந்த எண்ணெய் ஊற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் காயட்டணும். காயட்டணும். இந்த எண்ணெயிலே செஞ்சோம்னா நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜிஆர்டி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம். இதோட வந்து ஒரு 4 நாளைக்கு 4 நாளா 5 நாள் கிடையாதுங்க. எதுவும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க வந்துருச்சு. இன்னைக்கு செவ்வாய் 1, புதன் 2, வியாழன் 3, வெள்ளி 4, சனி 5 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க நான். நாளைக்கு ஏகாதசி. அவ்வளோதான், வறுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. போகிறோம், இந்த எண்ணெய் போகிறோம், அந்த நெய் போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சோண்டு சோம்பு இது கூடவே போட்டுக்கலாம். போட்டுச்சு. இப்போ அதே குக்கர்லேயே செய்யணும். சரி, இன்னைக்கு பிரதோஷம் ஞாபகம் இல்லாமல் செஞ்சுட்டேன். அந்த சின்ன குக்கரில் செய்ய முடியாதுங்க, அதில் வந்து பொங்கி வந்துடுது. அதில் நான்வெஜ் நான் செய்யறதில்ல. பெரிய குக்கரில் செஞ்சுட்டேன்னா அதை எடுத்து வச்சு செய்யறதுக்கு மனசு கேட்கல. அதனால இதில் செய்கிறேன். இதில் நான் கவிச்சுனா எதுவும் செய்யலை. அன்னைக்கு பொண்ணு பர்த்டே அன்னைக்கு அது 5 கிலோ இது இப்போ போட்டாச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா இப்போ வந்து தக்காளி ஒரு 2 சின்ன சின்ன தக்காளி மீது 2 கரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி 2மே ஒன்றாவே அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பட்டாணி இருந்தது, அது வந்து பட்டாணியை உரிச்சு வச்சுருக்கேன். கழுவி உரிச்சு வச்சுருக்கேன். வதங்கட்டும், வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம்.
உப்பு போட்டுக்கலாம் வதங்கத்துக்கு. இது சின்ன இடத்துல வேலைக்கு ஆகும், அவ்வளோ தீ பட்ட மாட்டேங்குது. நம்ம வந்து இதில் பற்ற வச்சுக்கலாம். இதில் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் தீ கம்மியாக போகுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் சண்டே சமையல் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருக்கீங்க, அதை கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க, ரொம்ப பார்க்கல. அதுக்கு முன் சண்டே போட்டிருந்தேன், அது சூப்பராக பார்த்துருக்கீங்க. போன வாரம் முன் வாரம் போட்டிருந்தேன், அது நல்லா பார்த்துருந்தீங்க. இது கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. அதே போடுறேன்னு நினச்சிக்கிங்க, அதனால பார்த்துட்டேன். சரியா பார்க்கலையா என்னன்னு தெரியல. வேறு எதுவும் வந்து இது பண்ணல. தோணலை, பிரியாணி செய்யலான்னு பார்த்தேன். அன்றைக்கி யாராவது பிரியாணி செய்யலாம்னா அது கல் இருக்கிறதுக்கு யாராவது சாப்பிடக்கூடாதான். அதுக்கே நிறைய யாராவது செய்யறதில்லை பாருங்க. நான் இப்போ செய்யறதில்லை, கொஞ்ச நாளாக அதுக்கெல்லாம் செஞ்சுருந்தேன். யாரும் இதே சாப்பிடும்போது அதே சாப்பிடக்கூடாதுன்றாங்க, அதனால செய்யலாங்க. இல்லைனா பிரியாணி தான் செய்யலாம்னு நினச்சேன். அன்றைக்கி வேறு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் செய்ய முடியும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதில் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நிறைய இதில் இருக்குது, குச்சி இருக்குது, அதை கழுவி கூட ஊற்றிடலாம். அப்புறமா கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி, இந்த புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு வச்சுக்கலாம். கத்தாணியும் போட்டுக்கலாங்க. கத்தாணி வேகணும் இல்லையா, கத்தாணி போட்டுக்கலாம். அன்றைக்கி வந்து என் பொண்ணு செஞ்சுருந்தாங்க சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி, பர்த்டே அன்றைக்கி. இப்போ இதுலேயே வந்து மஞ்சள்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வதங்கிச்சு, நல்லா வதங்கிச்சு. வதங்கிச்சு. அப்புறம் வெறி மிளகாத்தூள், மசாலா போடாத வெறியம் சில்லி பவுடர் அரைக்கிறீங்களா அது, ஏன்னா அது போடுறோம், ரொம்ப வேணும். அரைமூஞ்சி அடிச்சிருங்க, அர்ஜென்ட்டா செய்யணும்னா தயிர் எடுக்கலான்ட்டு போனேன். தயிர் போடணும். தயிர் அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் போட்டாச்சு. இது வீட்டில் துவைச்சி வச்சுக்கிறதால யூஸ் ஆகுது நல்லா.
தயிர் கொஞ்சமா கரம் மசாலா அவ்வளோதாங்க, கொஞ்சோண்டு ரொம்ப போடல. நல்லா தயிர் குடிக்கல, நல்லா சூப்பராக இருக்கும் தயிர். இப்போ நல்லா பிரியாணி வாசனை வருது. நல்லா வதங்கிடுச்சு, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இதால 1 கப்பு அரிசி போட்டோங்க. ரெண்டு கப்பு வைக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து குக்கர்ல செய்யல, பாத்திரத்துல தான் செய்யறோம். அதனால 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கிறோம். குக்கர்ல செஞ்சா 1.5 கப்பு வைக்கலாம். அது கூட நான் 2 கப்பு வைக்கல, புதுசா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கேன். 2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு உப்பு நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க, சாப்பிடவே முடியாது. அவ்வளோதான். இது வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இதுவாகட்டும், வேகட்டும். அந்த பட்டாணிலாம் தட்டு தேவை, நான் அது சரியா மூடுறேன். இந்த தட்டு சரியா இருந்துங்க, கரெக்டாக இருக்குது. அப்படியே இப்படியே மூடி இப்படி தம் போட்டுடலாம். நான் அதனால அது கரெக்டாக இருக்குது, பண்ணிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சுதுன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுதுங்க. தண்ணி கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் இந்த இடத்த க்ளீன் பண்ணி. தண்ணி கொதிச்சுருக்குங்க. நல்லா கொதிக்கும் தண்ணியை. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்த பிறகு தம் போட்டுடலாம். சீரக சம்பாரிச்சு கொஞ்சம் தான் இதுவாகும், வெந்தரும் நினைக்கிறேன் சீக்கிரம். பார்க்கலாம். தண்ணி வேற ஊற்றிருக்கேன். நான் பிரியாணி அரிசிக்கு வந்து 1.5 தாங்க ஊற்றுவேன். இந்த அரிசி கொஞ்சம் தண்ணி வாங்குது, அன்றைக்கே தண்ணி வாங்க. நம்ம பர்த்டே அன்னைக்கு குழந்தை பாப்பா பர்த்டே அன்னைக்கு செஞ்சேன். அது வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வாங்கிச்சு. அதனால தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனால் சிம்பிளாக செஞ்சிடலாங்க, கடகடன்னு. ஒரு பன்னீர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், செஞ்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம். எப்படி இருக்கு பார்க்கலாம். தண்ணி வத்திடுச்சுங்க, தண்ணி சுத்தமாக வத்திடுச்சு. இப்போ வந்து தம் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் நாங்க இருக்குது, அதான் நான் சொல்ல, இது தண்ணி நிறைய வாங்குது. இப்போ வந்து தம் போடலாம். இப்போ வந்து தோசைகள் கீழே வைக்கணுங்க. இந்த பாருங்க, இந்த தோசைகளை கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு
இது மேலே இதை வச்சிடணும். வச்சுட்டு அவ்வளோதாங்க. இதுதான் தம் போடுறது. ஏன்னா இதில் நெருப்பு கிடையாதுல்ல, அதனால இந்த மாதிரி அடி பிடிச்சிடும். இல்லைன்னா அப்படியே தம் போட்டோம்னா சிறு வச்சிருந்தோம்னா அடி பிடிக்குது. அதனால இப்படி வைக்கிறது நல்லது. அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அது அப்புறமா வந்து எடுத்து பார்த்துட்டு இந்த இது போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கலரிடலாம். அவ்வளோதான், வேகட்டும். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க. பழம் தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இதை பன்னீர் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்குது. சாதம் நல்லா வெந்துச்சு. அவ்வளோதான், சூப்பரா வந்துருக்குதுங்க. இப்போ வந்து இந்த புதினா போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா தாங்க வந்துச்சு. கொஞ்சோண்டு நெய், அது ஒன்றும் ஒட்டலைங்க. சூப்பராக வந்துருக்கு, நல்லா இருக்கு. வாங்க, எங்கள் வீட்டில் வந்து சீரக சம்பா அரிசியில் பன்னீர் பிரியாணி பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிடுவீங்க. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் சமர்ப்பணம். இந்த மாதிரி பண்ணுங்க. கீழே வந்து தோசைக்கல் வச்சு மேலே இதை வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து எனக்கு தலைக்கு தண்ணி விட்டுருக்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி தலை கசிருக்கேன். அதனால தயிர் வச்சு நான் வச்சுக்கல. இப்போ நான் சாப்பிட போறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் செஞ்சது கரெக்டானு பண்ணுங்க. உப்பு ஆனால் பார்க்கவே இல்லை. பன்னீர் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. இவங்கெல்லாம் பார்க்க வச்சு சாப்பிட்றேன். இருந்தாலும் பசிக்குது. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் பாய்.